Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டேஷனரி சப்ளைஸோட பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வாங்கின ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினது. ஸோ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இன்றைக்கும் வந்து பர்பிள் தீம்லே தான் வந்து ஸ்டேஷ்னரி வந்து வாங்கியிருக்கோம். பர்பிள் லவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபிகோ பிராண்ட்லேருந்து லிக்விட் ரோலர் பென் ஒன்று வாங்கினது. இது கூடவே வந்து ஜம்போ சைஸில் கேட்ரிட்ஜும் வந்து கொடுக்குறாங்க. இந்த சைஸ் கேட்ரிட்ஜ் வந்து இந்த பெண்ணுக்கு மட்டும்தாங்க நம்ம போட முடியும். இந்த கேட்ரிட்ஜ் வந்து வேறு ஒரு பெண்ணுக்கெலாம் செட்டே ஆகாது. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குங்க. நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக இங்கு பென் வந்து செட்டாக 2 பென்னு வரா மாதிரி ஒரு பேக்கில் இருக்கும், அது வாங்கினது. இது வந்து நார்மி அப்படின்னு ஒரு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டெலாம் கிடையாது, பட் அந்த கடையில் இருந்துச்சு, வாங்கியாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் இங்க் கேட்ரிட்ஜும் வந்து கொடுக்குறாங்க. போஸ்டல் இங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இங்க் இருக்கிறது வந்து நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இங்க் எரேசர்னு ஒன்று தனியாக இருக்கும், அதை வச்சு தான் நம்ம எரேஸ் பண்ண முடியும். இந்த 2 பென்னுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிப்பு வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இங்க் பென்னுக்கு வர நிப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். கேப்பும் வந்து சேமாக தான் வருது பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. இதுதான் எரேசர், இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்கள். அதை வச்சு நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த போஸ்டல் இங்க் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இங்கு பென்லேயே வந்து ரிட்ராக்டபிள் பென் வந்து நாங்கள் வாங்கினோங்க. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த கடையில் வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து நம்ம கையில் பிடிச்சி எழுதுறதுக்கு கிரிப்புக்காக ஒரு குஷனும் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இது வாங்குறப்போ ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஏன்னா இந்த பெனில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவங்க வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு கேப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம சேஃபாக வந்து இதை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். புதுசாக பென்னு வாங்குறப்போ அது கூடவே வர கேட்ரிட்ஜில் இருக்க இங்கு நமக்கு காலி ஆகிடுச்சுன்னா அந்த காலியான கேட்ரிட்ஜை நீங்கள் கையோடு கொண்டு போயிடுங்க. அப்போ தான் அந்த சைஸ் பார்த்து நம்ம அப்படியே வந்து வாங்க முடியும். நீங்கள் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதில் போடுறப்போ செட் ஆகாது. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து இந்த இங்க் டேங்கர் பென் வந்து வாங்கியிருந்தோம். எல்லா பென்னும் வாங்குறப்போ அது கூடவே கேட்ரிட்ஜ் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இவங்க வந்து இந்த மாதிரி டேங்கர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு கேட்ரிட்ஜ் போட முடியாது, இந்த டேங்கர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டேங்கரில் வந்து இங்கு வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே பாருங்கள் அந்த பால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இங்கு காலி ஆகிடுச்சுன்னா இதுக்குன்னு தனியாக வந்து லிக்விட் இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம இது உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாம்ஸ் பிராண்ட்லேருந்து அல்டிமேட் டார்க் பென்சில் வந்து 2 பேக் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பென்சில் வந்து புக்கிலலாம் வந்து ஆன்சர் நோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக எழுதும், நல்லா டார்க்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங்க்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் இது 2 பேக்காக வந்து வாங்கியாச்சுங்க. இது ஒரு பேக்கில் மொத்தம் 10 பென்சில் வருது. 3 கலரில் வரும், பிங்க்கு, ப்ளூ, பர்பிள்னு 3 கலரில் வரும். இது கூடவே வந்து எரேசர் அண்ட் ஷார்ப்னர் வந்து ஃப்ரீயாக வந்துடும். அடுத்ததாக லெட் பென்சிலுக்கு போடக்கூடிய லெட்டு வந்து ஒரு 5 பீஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த லெட் பென்சிலோட லெட்டெல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் வரும் பாருங்கள். அதில் கூட 2 சைஸ் இருக்கும், 0.5, 0.7 2 சைஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தில் வருது. இது வந்து நீங்கள் அப்படியே பென்சிலில் வந்து ஒரு நீட்டமாக அப்படியே ஒரு லெட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வருதுங்க. இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுலேயும் பர்பிள் கலரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது கோட்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டுக்கு வந்து பர்பிள் கலர்லேயே இருக்கும். ஆனால் எழுதுறது வந்து பர்பிள் கலரில் எழுதாது. நார்மல் நம்ம பென்சில் வந்து என்ன கலரில் இருக்குமோ அது மாதிரி தான் எழுதும். பட் இந்த மாதிரியெல்லாம் ஃபேன்சியாக வந்து கடைகளில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஃபிகோ பிராண்ட்லேருந்து ரோலர் பென் வந்து ஒரு 6 பீஸ் வந்து வாங்கியாச்சு. இந்த ஒவ்வொரு ரோலர் பென்லேயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும். கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர்ஸில் வந்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி போட்டிருக்க அந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வந்து தனித்தனியாக வாங்கினது. அது எல்லாத்தையுமே இந்த பென்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து பென்சிலுக்கும் போட்டுக்கலாம், நம்ம பென்னுக்கும் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 rupees அந்த ரேஞ்சில் வருது.
பொதுவாக இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையை வந்து பேனாலேயோ இல்லை பென்சிலையோ பேக் சைடில் போட்டு எழுதுறது பிள்ளைங்க வந்து ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போனாலே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டப்பாக்குள்ளே வந்து இதை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு டப்பாக்குள்ளே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள் வந்து இருந்ததுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 7-8 பீஸ் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். நிறைய டிசைன்ஸில் வந்து நிறைய கலர்ஸில் வந்து இந்த பொம்மைகளில் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதில் வந்து இந்த டோனட் ஷேப்பில் இருந்த பொம்மை வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது வாங்குறப்போ ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தது. பேனாக்கு வந்து போட முடியுமான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் இது வந்து ரப்பர்ன்றதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம வந்து பேனா பென்சில் எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக சிலிண்டர் ஷேப்பில் ஹைலைட்டர் வந்து வாங்கியிருந்தோம். இதில் மொத்தம் 6 கலர் வருதுங்க. இதுக்கு ஒரு குட்டி பவுச்சும் கொடுக்குறாங்க. இதோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறது அந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியாது. அது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது. பட் அதோட கேப் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி அதோட அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கேப்புன்னு நினச்சேன். பட் கேப் வந்து அங்கே இல்லை, அதுக்கும் கீழே வந்து இருக்குது. ரொம்பவே குட்டியாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக டாம்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு காம்போ செட் வந்து வாங்கியாச்சு. இது வந்து எல்லாமே செட்டாக இருக்கிறதுனால எக்ஸாம் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொண்டு போகிறதுக்கு. அடுத்ததாக லெட் பென்சில் வந்து வாங்கினது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் பென்சில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பென்சில். இந்த மெக்கானிக்கல் பென்சிலுக்கும் நார்மல் பென்சிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் பென்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் பிளாஸ்டிக்கில் வந்து வரும் அந்த லெட்டு போடுற இடத்துல. மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்டீல் மாதிரி ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிருங்க எழுதுகிறப்ப. பட் மெக்கானிக்கல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு உடையாது. ஸோ இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. மெயினாக இந்த லெட் பென்சில் வந்து ட்ராயிங்க்கு தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இதை நார்மலாக எழுதுறதுக்கும் இந்த பென்சில் தான் அதிகமாக பிள்ளைங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. நார்மல் பென்சிலை ஒவ்வொரு முறையும் நம்ம ஷார்ப் பண்ணும்போது அந்த ஊக்கு உடையும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீவிர குப்பையில் வந்து பவுச்லேயும் பேக்லேயும் போட்டு அழுக்கு பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நார்மலாக பெண்ணை எப்படி வச்சு எழுதுகிறாங்களோ அதே மாதிரி இந்த பென்சிலையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இங்க் எரேசர் வந்து ஆசர் பிராண்டில் வந்து வாங்கியிருக்கோங்க. இந்த இங்க் எரேசர் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ரொம்ப நாளைக்கு வந்து அதோட லைஃப் வந்து வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஃபோல்டபுள் ஸ்கேல். இந்த ஃபோல்டபுள் ஸ்கேல் வந்து நம்ம பவுச்சில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஹெட்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாங் சைஸ் ஸ்கேல் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா பேக்கில் வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிருதுங்க. அதுக்கு பதில் இந்த ஃபோல்டபுள் ஸ்கேல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக ஒரு எரேசர். இது வந்து ஃபேன்சியாக இருக்கும் எரேசர். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த ரப்பர் தூளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. இது சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து அதை பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி. அடுத்ததாக ஃப்ளேர் பிராண்டில் வந்து அவுட்லைன் வரைகிறதுக்கான ஒரு கலர் பெண்ணுங்க. ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு அவுட்லைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான பெண் அது. அடுத்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நோட்டில் ட்ராயிங்லலாம் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 10 rupees 12 rupees அந்த ரேஞ்சில் வருது. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரு ரோவாக அப்படியே ஒரு லைன் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபைல். இந்த ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பேப்பர்ஸை நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் ட்ராயிங் ஷீட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் கனிஷ்கா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நான் வந்து இந்த இந்தியாவோட அவுட்லைன் அந்த மேப்பும் ஏஷியா மேப்பும் வந்து நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு வந்து இந்த கிராஃப் வந்து தேவைப்படும். அதனால் கிராஃப் ஷீட்டும் வந்து ஒரு 5 பீஸ் அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து வருஷம் எப்போவுமே வாங்குறது தான்.
ஒன்று ட்ராயிங் வந்து A4 ஷீட்டில் வரைஞ்சா அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இன்னொன்று வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees ரேஞ்சில் தான் வருது. நிறைய கலர்ஸ் வந்து இருக்குங்க. அடுத்ததாக ட்ராயிங் நோட்டு ஒன்று வாங்கியாச்சு. இந்த ட்ராயிங் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ட்ராயிங் பீரியட் அப்போ வரைகிறதுக்காக சின்ன சைஸாக வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். பெரிய சைஸ் வந்து வீட்டில் வச்சு வரைகிறதுக்காக ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கோக்கிறதுக்கு, அதுக்காக ஒன்று வாங்கினது. இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கனிஷ்கா வந்து 1 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் காசு சேர்த்து வச்சாங்க. ஸோ அந்த காசில் தான் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.